இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாடு மாலத்தீவுகள், மால்டீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த மாலத்தீவுகள். மொத்தம் 1200 குட்டி குட்டி தீவுகள் சேர்ந்த ஒரு நாடு தான் இந்த மாலத்தீவுகள். இதனுடைய கேபிட்டல் மாலே. இதனுடைய அபிஷியல் கரன்சி மால்டீவியன் ரூபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷியல் லாங்குவேஜ் திவேஹி. இதனுடைய பாராளுமன்றத்தினுடைய பேர் பீப்புள்ஸ் மஜ்லிஸ். இதனுடைய அபிஷியல் ரிலிஜன் இஸ்லாம். பிரசிடென்டோட பேரு முகமது மியூசு. இதற்கு முன்னாடி மாலத்தீவுல இப்ராஹிம் முகமது சோலே என்றவர் தான் பிரசிடெண்டா இருந்தாரு. அவருடைய காலகட்டத்தில் மாலத்தீவுடைய வெளியுறவு கொள்கை இந்தியாவை சார்ந்துதான் இருந்தது. இந்தியா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை சார்ந்திருந்தது. இப்போ மியூசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சீனாவை நோக்கி மாலத்தீவு தன்னுடைய பயணத்தை சீனாவோடு உறவை மேம்படுத்தணும், சீனா ஃபர்ஸ்ட் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிச்சது. இராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில இந்த நாடு அமைந்திருப்பதால இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு ஒரு முக்கியமான ஒரு நாடா இந்த மாலத்தீவுகள் அமைந்திருக்கிறது. அதனாலதான் இந்தியாவை அச்சுறுத்தும் வண்ணமாக சீனா தொடர்ந்து இந்த மாலத்தீவுகள் நாட்டோட உறவுகளை மேம்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. மாலத்தீவுகளும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சமீப காலத்தில் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்குது இல்லையா? அவர்களுமே சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து எடுக்கிறாங்க. 1896 வரைக்கும் சிலோன் என்ற நாட்டினுடைய, அதாவது இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இருக்குது இல்லையா, அதனுடைய பழைய பேர் தான் சிலோன். இதனுடைய கண்ட்ரோல்ல தான் மாலத்தீவுகள் இருந்தது. 1896 தான் சிலோன் கண்ட்ரோல்ல இருந்து பிரிட்டனுடைய கண்ட்ரோலுக்கு, அதாவது இங்கிலாந்துடைய கண்ட்ரோலுக்கு இந்த மாலத்தீவுகள் கைமாறுது. தொடர்ந்து பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த மாலத்தீவுகள் 1965 வருடம் பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு முழு சுதந்திர நாடாக மாறியது. இன்றைக்கு மாலத்தீவுகளை எப்படி சொல்றோம் அப்படின்னா ரிபப்ளிக் ஆஃப் மால்டீவ்ஸ் சொல்றோம். இந்த மாலத்தீவ் ரிபப்ளிக்கா என்னைக்கு மாறிச்சுன்னா 1968 வருடம் மார்ச் மாசம் 29ஆம் தேதி 1976 தான் மாலத்தீவுல இருந்த பிரிட்டனுடைய ராணுவம், அதாவது சுதந்திரம் 1965 வாங்கினாலுமே தொடர்ந்து பிரிட்டனுடைய ராணுவம் மாலத்தீவுகள் இருந்தது. 1976 மார்ச் 29 அந்த நாள்ல தான் அவங்க பிரிட்டனுடைய ராணுவம் மாலத்தீவை விட்டு வெளியில போனாங்க. அந்த நாளை தான் அவர்கள் சுதந்திர நாளாக கொண்டாடுகிறார்கள். முன்னொரு காலத்துல மாலத்தீவுல மிகப்பெரிய ஒரு இராணுவ புரட்சி நடந்து, குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் குழுக்கள் அந்த புரட்சிக்கு உதவியாக இருந்து, அந்த புரட்சி இந்திய இராணுவத்தின் உதவியோட மாலத்தீவு அரசாங்கத்தால முறியடிக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாலத்தீவுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுடைய உறவு மட்டும் தொடர்ந்து நல்லுறவை அவர்கள் பேணி கொண்டு வந்தார்கள். ஆனா சமீப காலத்துல அந்த கொள்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குது. இதனுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, இதற்கு முன்னாடி இந்தியாவுடைய இராணுவம் மாலத்தீவு அரசாங்கத்திற்கு பாதுகாப்பாக, மக்களுக்கு பாதுகாப்பாக அங்க இருந்தது. இவர் புதுசா வந்த அந்த அதிபர் தம் பதவியேற்ற உடனே இந்தியாவுடைய ராணுவம் உடனடியாக மாலத்தீவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டு இந்திய ராணுவம் வெளியேறிவிட்டது. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு இந்த மாலத்தீவு சமீப காலத்தில் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை தந்திருக்குது. ஏனென்றால் ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனா. இப்ப சமீப காலத்துல பங்களாதேஷ்லயுமே நமக்கு சாதகமான அரசாங்கம் இல்லை. இலங்கை இந்தியாவிற்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, அப்படியான ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. இப்போ மாலத்தீவுமே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுக்கும்போது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இந்த நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதை இந்தியா அரசாங்கமும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இராணுவமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்துல இந்தியாவுக்கு ஆதரவான அரசாங்கம் மாலத்தீவுல பட்சத்துல இந்த உறவு சீரமையும். ஆனா சமீப காலத்துல மாலத்தீவு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை எதிர்கொண்டது. ஏனென்றால் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததற்கு அப்புறம் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய டூரிஸ்ட், சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் மாலத்தீவினுடைய மிகப்பெரிய வருமானமே சுற்றுலாவை சார்ந்தா இருந்தது.
அது மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இப்போ டூரிஸ்ட் யார் அதிகமாக வந்து மாலத்தீவு செல்றது கிடையாது. ஆகவே இப்போ என்ன பண்றாங்க, இது மிகப்பெரிய ஒரு பெரிய அழுத்தத்தை மாலத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது வைத்திருக்கிறது. ஆகவே மாலத்தீவு சமீப காலமா ஒரு சில மாதங்களாக மறுபடியும் இந்தியாவோடு அந்த உறவை வந்து சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. ஆனாலுமே இவர்கள் இந்த நடவடிக்கைகள் உண்மையானதா இல்ல சந்தர்ப்பவாத உடையதா என்பது வந்து வருகின்ற நாட்களில அவர்கள் தொடர்ந்து எப்படியான உறவை அவர்கள் பேணப் போகிறார்கள் என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மாலத்தீவை குறித்த மற்ற தகவல்கள் அடுத்த வீடியோவில்.